பாருங்கள் நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா நம்ம கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்து பிறந்த நாள் அன்னைக்கு 25ஆம் தேதி வடநாட்டில் கிறித்துவ ஆலயங்கள், கிறித்துவ பொருள் விற்கிற கடைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிற நண்பர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த காரியத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து கல் எறிகிற வேலை. கண்ணாடிக்குள்ளே இருந்துக்கிட்டு கல் எரிஞ்சு கண்ணாடி வீட்டுக்குள்ளே சுற்றி கண்ணாடியில் வீடு கட்டியிருக்குது. கல்லை விட்டு எரிஞ்சா என்ன ஆகும்? கண்ணாடி வீடு நக்கிக்கிட்டு போயிடும். அதானே, அதுதான் இந்த சங்கி குரூப்பு செஞ்சுருக்குது. நம்மக்கிட்ட எந்த விதமான கண்டுபிடிப்பும் இல்லை. தமிழில் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி 5,000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தான். அதை கண்டுபிடிச்சி வச்சுருந்தான். அதை பூரா அழித்து ஒழிச்சு விட்டோம். எங்கள் தமிழனுக்கு பேர் வந்துருமோன்னு. எந்த விதமான புது கண்டுபிடிப்பு எதுவுமே இல்லை. தமிழை விஞ்ஞானத்திலேயும் சரி, மருத்துவத்திலையும் சரி, இல்லை வானியல் ஆராய்ச்சியிலையும் சரி நிறைய சிறந்து விளங்கி இருக்கிறான். அந்த காலத்தில் மருத்துவமெல்லாம் தமிழ்நாட்டு மருத்துவம் மாதிரி பெஸ்ட்டான மருத்துவத்தை பார்க்கவே முடியாது. அவ்வளவு பச்சிலை மூலிகை வைத்தியம் நம்மளுடைய மருத்துவம், பரம்பரை மருத்துவம், காலங்காலமாக இருந்த நம்ம ஊரில் அந்த மருத்துவம் அதுதான். ஆனால் இது எல்லாத்தையும் மழுங்கடிக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு இருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க. கத்தாழைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த கத்தாழை வேப்பமரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது வெளி மாநிலங்களில் இருக்கா, வெளிநாட்டிலலாம் இருக்கான்னு தெரியல. அந்த வேப்ப மரத்துக்கே நான் ரைட்ஸு அமெரிக்கா தான் வாங்கி வச்சுருந்தேன். அதை போராடி வாங்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அது ஒரு பக்கத்து. இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது. அனைத்தையும் இந்த ஆரியம், இந்த பார்ப்பனியம் அடித்து நொறுக்கி மழுங்கடித்து விட்டது. இப்போ ராமர் பிள்ளைங்கிற அப்படிங்கிற ஒருத்தர் பெட்ரோலை நான் தயாரிக்கிறேன், பெட்ரோல் நான் தயாரிக்க முடியும், என்னால் மூலிகை பெட்ரோல் என்னால் தயாரிக்க முடியும்னு சொல்லிட்டு சொன்னார். அவரை கூப்பிட்டு கொஞ்சம் சரிவாடியா நீ டெமோ காட்டு அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு யோகியது இல்லை. இதே ஃபாரினில் வேறு ஏதோ ஒரு நாட்டில் எல்லாம் குழி தோண்டி 5,000 அடி 10,000 அடிக்கு ஆழத்தில் குழி தோண்டி தான் பெட்ரோல் எடுக்கிறாங்க, கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க. அதை எடுத்து தான் சுத்திகரிக்கிறாங்க. கச்சா எண்ணெய் எடுத்து சுத்திகரித்து தான் பெட்ரோல் டீசலாக மாற்றுறாங்க. இவன் சிம்பிளாக இலையிலேயே மூலிகை பெட்ரோல் தயாரிக்கிறேன்னு சொன்னால் அவனை கூப்பிட்டு இங்கே வாடா இனி டெமோ காட்டு அப்படின்னு சொல்லணும்ல. ஃபாரினாக தான் செஞ்சுருப்பாங்க, இங்கே செய்யலை. ஏன் செய்யலை? அவன் முன்னுக்கு வந்துட்டா, அவன் பெரிய ஆள்னு தெரிஞ்சிட்டாக்கா. இரண்டாவது, பெட்ரோலினால் பலனடைகிற லாபம் அடைகிற அந்த தொழில் நிறுவனங்கள், அந்த குஜராத்திய முதலாளிகள், அவங்க பாதிக்கப்பட்டால் என்ன பண்ணுறது? காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பிஜேபி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த வெண்ண கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் ஆலோசிக்கும். இதையெல்லாம் ஆலோசித்து என்ன பண்ணும் அப்படின்னா, ராமர் பிள்ளைங்கிற ஒருத்தர் இருக்கிறதே அடையாளம் தெரியாமல் வைக்கப்படும். இதுதான் நடந்துச்சு அவருக்கும். அவருடைய நீ வாப்பா டெமோ கட்டு அப்படின்னு சொல்கிறது கூட நாதி இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படி இருக்கிற காலத்தில் எந்த விதமான கண்டுபிடிப்பும் நம்மள்கிட்ட இல்லை. நம்மள்கிட்ட இருந்த பழைய பழக்க வழக்கம் போக்குவரத்து அனைத்தும் போயிடுச்சு. இன்றைக்கி செயற்கையாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஃபாரின் முகத்தை வச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி இருக்கையில் இப்போ நாடுகள் எவ்வளோ இருக்குது? இந்தியா ஒரே ஒரு நாடு தான் இந்து நாடு இருந்துச்சு, நேபாளம். அதுவும் போனிச்சு. இது 1947 டெமோக்ரஸின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ இந்துக்களுக்கு எங்கே வேறு நாடு இருந்தால் இந்துக்களுக்குன்னு எங்கே நாடு இருக்குது? அப்போ இந்தியா ஒரு நாடு தான் இருக்குது. இந்த ஒரு நாடு தான் இருக்குது. அதுவும் செக்யூலர் கண்ட்ரி, ரைட்டா? அதை வச்சுருக்கோம் ஒரு பாட்டு. இப்போ கிறிஸ்துவ நாடுகள் எவ்வளோ இருக்குது? இஸ்லாமிய நாடுகள் எவ்வளோ இருக்குது? கிறிஸ்துவம் ஒரு பக்கம், இஸ்லாமியம் ஒரு பக்கம். பறந்து விரிஞ்சிருக்கா? புத்த மதம் பரவலாக இருக்கிறது. சைனா, அந்த நேபாளம், அந்த ஒரு சில ஊர், அந்த சைனாவை ஒட்டியுள்ள இந்தியாவை பார்டரில் சுற்றி இருக்கிற ஊர், அவ்வளோதான். இந்தியாவில் கிட்டத்தட்ட கொஞ்சமாக தான் இருக்குது. இப்படி இருக்கிற நாட்டில் இப்போ கிறிஸ்துவ நாடுகள் அதிகமாக இருக்குது, இஸ்லாமிய நாடுகள் அதிகமாக இருக்குது. இந்து நாடு எங்கே இருக்குது? ஒரே ஒரு நாடு தான் வச்சுருக்குற. இங்கே தான் இந்துக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. நீ போய் அப்போ கிறிஸ்தவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு? உலகளாவிய கிறிஸ்தவர்களினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? ஜனத்தொகை எண்ணிக்கை எவ்வளவு? இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை எவ்வளவு? இந்தியர்களோட ஜனத்தொகை எவ்வளவு? இந்துக்களினுடைய ஜனத்தொகை எவ்வளவு? ஏன்னா இங்கே கிட்ட 25-30% மேலே சிறுபான்மையர் இந்தியாவில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ இருக்கிறது குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு நாட்டுக்குள்ளே. அவன் பலந்து விரிஞ்சு பல நாடுகளில் இருக்கிறாங்க. எல்லாரும் பணக்கார நாடு. கல்ஃப் கண்ட்ரிஸும் பணக்கார, இஸ்லாமிய நாடுகளும் முழுசாக பணக்கார நாடுகள்.
இங்கே இருக்கிற வல்லரசு நாடுகள், ஏகாபத்திய நாடுகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கனாக்கா பணக்கார நாடுகள் தான். அமெரிக்காவிலேருந்து, ஜெர்மன்லேருந்து, பிரிட்டன்லேருந்து அனைத்துமே. அப்போ எல்லா நாடுகளையும் நம்ம சார்ந்து இருக்கிறோம். நம்மளுடைய பொருட்கள் அங்கே போகுது, அங்கேருந்து பொருட்கள் இங்கே வருது. இப்போ நமக்கு 50% வரி வச்சுருக்காங்க. நம்மளுடைய பொருட்களை அமெரிக்கா மண்ணில் இறக்குறதுக்கு 50% வரி விதிச்சிருக்குது அமெரிக்கா. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், நம்ம வாழ்கிறோம், வாழ்கிறதுக்கே கதி இல்லாமல் வாழ்கிறோம். இதில் வந்து நீ கிறிஸ்தவர்களை கிறிஸ்துமஸ் அன்னைக்கு போய் அடிக்கிற, உதைக்கிற, முஸ்லீம்களை வந்து புல்டோசர் வச்சு இடிக்கிற, இது என்ன பழக்க வழக்கம்னு தெரியல. இதனுடைய விளைவு எங்கே போவோம், இது என்ன பண்ணோம்? ஒன்றும் இல்லை. இஸ்லாமிய நாடுகள் பூரா ஒரு கோவத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ கிறிஸ்தவ நாடுகள் பூரா ஒரு கோவத்துக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே வாடியன் நாடு வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் போய் அங்கேருந்து அமெரிக்காவுக்கு வளர்ந்து அங்கே விசா இல்லைன்னு சொல்கிறாங்களா. இனிமேல் சங்கி கூட்டத்திற்கு இனிமேல் விசா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவர் என்ன சொன்னார், ஒரு ட்ரம்போட பொருளாதார ஆலோசகர், சீனியர் ஆலோசகர் என்ன சொன்னார், இந்தியர்களின் உழைப்பை, இந்தியர்களுடைய ரத்தத்தை, இந்தியர்களுடைய பணத்தை எல்லாம் அந்த பார்ப்பன கூட்டம் உறிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்தியர்களுடைய உழைப்பை திருடுகிறது பார்ப்பன கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது 2000-3000 வருஷமாக தானே, 2000 வருஷத்துக்கு மேலே தான் நடக்குது. அவங்க உழைக்க மாட்டாங்க, நம்ம உழைச்சி தான் அவங்களுக்கு சோறு போடணுங்கிற நிலைமையில் தான் வச்சுருக்காங்க நம்மளை. நம்ம உழைக்கிறோம், அவங்க சாப்பிடணும், அந்த நிலைமையில தான் நம்மளை வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அமெரிக்க ஆலோசகருக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது, இப்போ ரீசெண்டாக தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும், அதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு, புதுசாக இருந்தால் பரவாயில்ல. அப்போது எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் நீ கிறிஸ்தவர்களை போய் கை வச்சு அடிக்கிற, இந்திய முஸ்லீம்களை வந்து நீ போய் புல்டோசர் வச்சு அடிக்கிற அப்படின்னா நீ ஒரு எவ்வளோ கேவலமான பிறவி. அவங்க திருப்பி ரியாக்ட் பண்ணால் என்ன பண்ணுவ? உன் நாட்டிலேருந்து எந்த ஒரு 10 காசு பொருள் கூட அங்கே வரக்கூடாது, அங்கேருந்து 10 காசு பொருள் கூட இங்கே வராது அப்படின்னு எல்லாம் கிறிஸ்தவ நாடுகள் பூரா சேர்ந்துக்கிட்டு சொன்னிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஒன்றும் இல்லை. இப்போ பெட்ரோல் எங்கே வாங்குறீங்க? இப்போ ஈரான்லேருந்து வாங்குறீங்க, இதுலேருந்து வாங்குறீங்க, ரஷ்யாட்டேருந்து வாங்குறீங்க, அமெரிக்காவிலேருந்து கூட வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கத்து கல்ஃப் கண்ட்ரியில் எங்கே தான் வாங்குவீங்க? அமெரிக்காவில் தான் நிறைய பெட்ரோல் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. இப்போ ரஷ்யாவிலேருந்து வாங்குறீங்க பெட்ரோல், அது தெரிஞ்ச விஷயந்தான். கவர்மெண்ட்டுக்கு வாங்கலை, குஜராத்துக்காரங்களுக்கு வாங்குறீங்க, அதான் உண்மை. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வாங்கலை, ஓஎன்ஜிசிக்கோ இல்லை இந்துஸ்தான் பெட்ரோலியத்துக்கோ இல்லை இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கோ இல்லை பாரத் பெட்ரோலியத்துக்கோ இந்த 4 நிறுவனங்களுக்கு வாங்கலை. இந்த 4 நிறுவனங்களும் வந்து அரசு நிறுவனங்கள், மத்திய அரசினுடைய என்ன குரூப், ஏ குரூப்பில் வரக்கூடிய, நவரத்னாவில் வரக்கூடிய நிறுவனங்கள் இந்த 4 நிறுவனமே. ஓஎன்ஜிசி, இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இது 4. ஆனால் அங்கேருந்து வாங்குகிறோம் பார்த்தீங்களா என்னது பெட்ரோலு, அது இந்த 4 நிறுவனத்துக்கு இல்லை, அது வந்து அம்பானியோட நிறுவனத்துக்கு. புரியுது அவங்களுக்கு? அதனால் இந்தியாவுக்கு வாங்குறதில்ல, ஒரு தனியாருக்கு வாங்குது. எங்கேருந்து? ரஷ்யாவிலேருந்து வாங்குது. அந்த ரஷ்யாக்காரங்களும் கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க பேர்லாம் அப்படி தான் தெரியுது, புடின் அப்படின்லாம் தெரியலை. அவங்களுக்கு வேறு மாதிரி தான் இருக்காங்கன்னு தெரியல. ஒரு வேளை கிறிஸ்தவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்றா, முஸ்லீம்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, நீ என்ன பண்ணுவ? நீ அப்போ உன்னுடைய பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கும்? எங்கே ஏற்றுவ, எங்கே இறக்குவ, எதை ஏற்றுமதி செய்வ, எதை இறக்குமதி செய்வ? உங்ககிட்ட என்ன இருக்குது? அரசாங்கம் மொட்டையாயிருச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மொட்டை. இருந்த பணத்தை மாதம் என்ன பண்ணுது? ஜிஎஸ்டி 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வருது, அது ஒன்று தான். மற்றபடி இருந்த பணத்தை பூரா கட்டுற இது, அது பேர் என்ன, ஸ்டேட் பேங்க், ரிசர்வ் பேங்க்கில் இருந்த எமர்ஜென்சி வச்சுருந்த பணத்தை கூட 1,35,000 கோடியாக வாங்கி வாயில் போட்டாச்சு. வேறு எந்த சோர்ஸும் இல்லை, நகையும் எவ்வளோ இருக்குன்னு தெரியலை. ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கே இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்து எல்லாம் கூட்டணி போட்டுக்கிட்டு இனிமேல் இந்தியாவுக்கு ஏற்றுமதி இல்லை, இறக்குமதி இல்லைப்பா அப்படி சும்மா ஒரு மிரட்டலுக்கு சொன்னாங்க. ஒரு 10 நாள் நிப்பாட்டினாங்க. என்ன பண்ணுவேன் நீ? 2 நாளோ 3 நாளோ நிப்பாட்டினதுக்கு பல 1000 கோடி ரூபா இறக்கக்கூடிய பொருள் தேங்கி நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குய்யமூலையும் நழுதாங்க. ஒரு வேளை எல்லா 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி, இவங்க இந்தியாவில் இதே வேலையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் அடிக்கிறாங்க, முஸ்லீம்களை அடிக்கிறாங்க, கிறிஸ்தவர்களை அடிக்கிறாங்க, இப்போ சர்ச்சை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்படின்னு காண்டாகி போய் அவங்க ஏதாவது ஒன்று பண்ணாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? சண்டைக்கு வர முடியாது, குண்டு போட்டுலாம் அழிக்க முடியாது. கிட்டத்தட்ட 150 கோடி பேர்த்துக்கு மேலே இருக்கிறான், குண்டு போட்டுலாம் அழிக்க முடியாது, அது சர்வதேச சட்டம் தடுத்து போயிடும். ஆனால் எதிர்வினை ஆற்றுவாங்களா, ஆட்ட மாட்டாங்களா?
அப்போ உனக்கு என்ன? அவன் பாட்டுக்கு சாமி கும்பிட்றான், அவனுக்கு கிறிஸ்துவம், அவன் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் ஜனவரி 25ஆம் தேதி, அவங்க கும்பிட்றது கும்பிட்டு போகிறாங்க. நமக்கு என்ன வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தானே. நம்ம ஏன் அவங்கள போய் நோண்டுவானே, அவங்கள போய் சொறிவானே? கொஞ்சமாச்சும் அறிவோடு யோசிக்கணும்ல. அறிவு இல்லாமல் யோசிச்சு என்ன பண்ணுறது? காண்டாயிட்டாங்க, எல்லாருமே காண்டாயிட்டாங்க. ஏற்கனவே காண்டா தான் இருக்காங்க. மோடி வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருது, இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. மோடி வரத்துக்கு முன்னாடி இந்தியா வந்து ஒரு பக்காவான ஜனநாயக நாடாக இருந்தது. மோடி வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஏடா கூடமாக எல்லாம் நடக்குது. சிறுபான்மை மக்கள் ரொம்ப நசுக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே ரொம்ப காண்டாக தான் இருக்காங்க. இப்போ மேற்கொண்டு நீ காண்டை தெளிவி விட்ருக்கீங்க. இப்போ இந்த ரம்ஜான் வந்தால் ரம்ஜானுக்கு போய் தர்காலாம் அடித்து உடைப்பீங்களா? பள்ளிவாசலாம் அடித்து உடைப்பீங்களா? ஏன்னா பைத்தியகாரத்தனமாக இருக்குது. இங்கே வந்தால் திருப்பரங்குன்றத்தில் வந்து தீபம் ஏற்றுறேன்னு சொல்லிட்டு இந்துக்களுக்குள்ள பிரச்சனை பண்ண பார்க்குறீங்க. யார் நீ? இந்துக்களா? நீ எந்த ஜென்மத்தில் நீங்கள் இந்துக்களாக இருந்தீங்க? நீங்களும் இந்துக்கள் இல்லை, நாங்களும் இந்துக்கள் இல்லை. ஆனால் இந்துங்கிற பேர் மட்டும் இருக்குது. அந்த இந்துக்குங்கிற பேரை மட்டும் நீ வச்சு ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிற. நீ முதல்ல இந்துவா? நீ இந்துக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இப்படிலாம் கேட்க வேண்டியிருக்குது. கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து கல்லடிப்பதுங்கிறது அது தான் தலையில் தானே போய் மண்ணை வாரி போட்டுக்கிறதுக்கு சமம். நம்மளே போய் குளியில் படுத்துக்கிட்டு மண்ணாளி நம்ம மேலே போட்டுக்கிறதுக்கு சமமான ஒரு வேலை. கிறித்துவத்தையும் இஸ்லாத்தையும் இந்தியாவில் அடிப்பது என்பது ஒரு கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருந்து கல்லடிக்கிற வேலை. நன்றி, வணக்கம்.